Okay students, today நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா string formatting operators, அதாவது string formatting operations which operators is one of the most existing features in Python. So Python one of the most existing features சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது விச் இஸ் நாட் கன்ஸ்ட்ரக்ட் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் கிடையாது. ஸோ டேட்டா, அதாவது நம்பர்ஸ் டேட்டா டைப், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ், இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர்ஸாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ விச் இஸ் ரீப்ளேசிங் part of the string which the data stored in a variable. ஸோ நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண, அதாவது வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூஸை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாரு, நேம் ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் வந்து 98. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நேம் அப்படிங்கிற வேல்யூவில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸோ நேமில் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கமா அதுக்கப்புறம் அந்த நேம்க்கான வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ நேம் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நேம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், அப்படி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ், அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்மேட்டாக வந்து ஒர்க் ஆகும், அதாவது ரீப்ளேஸ் பண்ணும். இப்போது $S அப்படின்னு, அதாவது பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நேம் அப்படிங்கிற வேல்யூஸ் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணும் நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட்டு மார்க்ஸில் அதாவது பர்சன்டேஜ் டி இருக்கா, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து மார்க்ஸ். அப்போது இது வந்து இந்த வேரியபிளுக்கான நேம். அப்போ இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ மார்க்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் 98 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதான் நேம் ராஜராஜன் அண்ட் மார்க்ஸ் 98 அப்படிங்கிற அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபார்மேட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, சப்போஸ் இங்கே நேமில் ராஜராஜனுக்கு பதில் ஆர்னு மட்டும் இருந்தது அப்படின்னா ஸோ அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே நாம் பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணுவோம். ஸோ DRI அப்படிங்கிறது சைன் டெசிமல் இன்டிஜர் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் DRIன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, ஸோ யூ அப்படிங்கிறது அன்சைன்டு டெசிமல் இன்டிஜர், இது எல்லாமே ஒரு டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கிறது ஆக்சுவல் இன்டிஜர்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிளேசஸில் நம்ம என்ன வேல்யூஸை ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷன்ஸ், இந்த மாதிரி வேல்யூஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ 98 பதிலாக 98.8 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், இங்கே பர்சன்டேஜ் டிக்கு பதிலாக பர்சன்டேஜ் எஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு GR கேபிட்டல் ஜினா ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷன்ஸ். ஷார்ட் நம்பர்ஸ்க்கும் ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய ஷார்ட் நம்பர்ஸ்க்கும் எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான். ஆல்ரெடி வி நோ அபவுட் தட், ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். ஸோ எப்படின்னா நமக்கு வந்து அதாவது இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் த்ரீ ஆர்குமெண்ட்ஸ், அதாவது 3 கொட்டேஷன்ஸ் வந்து சிங்கிள் கோர்ஸ் வந்தது அப்படின்னா செகண்ட் சிங்கிள் கோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேப் பண்ணுறதுக்காக பேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நமக்கான எஸ்கேப் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பேக் ஸ்லாஷ் அண்ட் இட் கேன் பி இன்டர்பிரிட்டட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட்லி என்ன பண்ணுவாங்க, இன்டர்பிரிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வென் யூ ஹேவ் யூஸ் சிங்கிள் கோர்ஸ் டு ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரிங். ஸோ நமக்கு இட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த சிங்கிள் கோர்ஸ் இன்சைட் த ஸ்ட்ரிங் மஸ்ட் பி எஸ்கேப்டு. ஸோ எல்லாம் நம்ம பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா சிங்கிள் கோர்ஸ் என்ன நமக்கு எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர் இஸ் த கேஸ் வித் டபுள் கோர்ஸ். ஸோ அந்த நமக்கு டபுள் கோர்ஸ்னாலும் இதே சிமிலரான மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு த சைடு வாட் இஸ் தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆகுது, த சைடு அப்படிங்கிறது நம்ம டபுள் கோர்ஸ்குள்ளே கொடுக்கல. ஸோ அது என்ன ஆகும், நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வாட் இஸ் தார் அப்படிங்கிறது நம்ம டபுள் கோர்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ வித் சிங்கிள் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பீஸ் எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு என்ன ஆகும், சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் பாரு, த சைடு வாட்ஸ் என், அதாவது நம்ம இங்கே வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து இங்கே ட்ரிபிள் கோர்ஸ் வந்து என் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிங்கிள் கோர்ஸ் மட்டும் தான் நம்ம என் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன
பண்ணலாம் அப்படின்னா பேக் ஸ்லாஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிங்கிள் கோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு டபுள் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு டபுள் கோர்ஸ் வித்தின் டபுள் கோர்ஸ் கொடுத்துரும். இந்த ஹோல் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ என்க்ளோஸ்டு சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே த சைடு வாட் இஸ் தேர்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். பிகாஸ் நம்ம இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது கம்பைலர் வந்து அதை என்ன பண்ணும், எஸ்கேப் பண்ணிவிடும். ஓகேவா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பேக் ஸ்லாஷ் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், நம்ம வித்தின் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பேக் ஸ்லாஷ் கொடுக்கல அப்படின்னா ஸோ விச் ஒன் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் அதர் விச் ஒன் இஸ் த ஸ்டார்டிங் சொல்லி என்ன பண்ணும், கம்பைலர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே டபுள் ஸ்லாஷஸ்க்கும் அதாவது டபுள் கோர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, நியூ லைனை ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிங்கிள் அண்ட் என் அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். ஸோ டபுள் வந்து பேக் ஸ்லாஷ்க்கு, சிங்கிள் கோர்ஸ்க்கு வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு சிங்கிள் கோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மீன் பண்ணுவோம். டபுள் கோர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், டபுள் கோர்ஸ். அது வந்து ஏ அப்படிங்கிறது ஆஸ்கி பெல்கானது ஒரு ஃபார்மட். நெக்ஸ்ட் இது பேக் ஸ்பேஸ்க்கான ஸ்லாஷ் பி, இது வந்து ஃபார்ம் ஃபீட் ஒரு ஃபார்மை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ என் அப்படின்னு ஒரு நியூ லைனை ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆர் அப்படின்னு கேரேஜ் ரிட்டர்னை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. டீங்கிறது ஹரிஜாண்டல் டேப், விங்கிறது வெர்டிக்கல் டேப். ஸோ இது வந்து ஆக்டல் வேல்யூஸ்க்கான ஒரு பேக் ஸ்லாஷ். நெக்ஸ்ட்டு அதாவது ஸோ இது வந்து ஆக்டல் வேல்யூக்கான ஒரு பேக் ஸ்லாஷ். இது என்ன அப்படின்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கான ஒரு பேக் ஸ்லாஷ். அந்த மாதிரி வேல்யூஸ் வரும்போது நம்ம ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அது நமக்கு என்ன ஆகும், எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரு, ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதாவது ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் த பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பைத்தான்ஸ் விச் இஸ் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ விச் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இதில் கர்லி பிரேசஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீல்டர்ஸாக நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்லி பிரேசஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பிளேஸ் ஹோல்டர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீல்டு விச் கெட் ரீப்ளேஸ்ட் அலாங் வித் ஃபார்மேட் ஃபங்க்ஷன். இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ், அதாவது ஃபார்மேட் ஃபங்க்ஷனோட ரீப்ளேஸ்டாக என்ன இருக்கும், இந்த கர்லி பிரேசஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ், ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கிற 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வேல்யூஸ் வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணுறோம். ஸோ கெட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா த சம் ஆஃப் ஒரு கர்லி பிரேசஸ் அண்ட் ஒரு கர்லி பிரேசஸ் அண்ட் தென் இஸ் ஒன் ஆஃப் த கர்லி பிரேசஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபார்மாட் அப்படிங்கிற ஒரு செயற்கூறு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஃபார்மாட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபார்மாட் அப்படிங்கிற இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன ஆகும், பிளேஸ் ஹோல்டராக போய் நமக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த கர்லி பிரேசஸ் லுக் லைக் அ பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆக்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். கர்லி பிரேசஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளேஸ் ஹோல்டராக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபார்மேட் அப்படிங்கிற கம்பைலர் வந்து இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை ஸோ ரீட் பண்ண உடனே ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும். ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டரை போய் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். செகண்ட் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் கர்லி பிரேசஸ் போய் ரீப்ளேஸ் பண்ணும். தேர்ட் வந்து என்ன வச்சுருக்காங்க, நம்பர் 1 + நம்பர் 2. ஸோ அதை என்ன பண்ணும், நமக்கு தேர்ட் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டில் போய் ப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கர்லி பிரேசஸ் நமக்கு எப்படி ஒருக்காக இருந்தால் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நான் வச்சுருக்காங்க. ஸோ விச் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் லாங்குவேஜ். ஓகேவா? இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மெத்தட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆர்டர் ஈவன் ஸோ அண்ட் தென் லீப் இயர்ஸ் இதெல்லாம் ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நீ ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, பில்ட்-இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது பைத்தானில் இன்னும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸாக உள்ளிருந்த செயற்கூறுன்னு சொல்லுவாங்க. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸாக என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்காக இருக்குது. ஸோ அதை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் எஸ்டிஆர்னு கொடுத்தா ஸோ ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த் இருக்குது. கம்ப்யூட்டர் STR1 = கம்ப்யூட்டர்னு நான் இங்கே கார்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ அப்போ நம்ம இதை லென்த் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது இந்த ஏ அப்படிங்கிற கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு லெட்டர்ஸாக என்ன பண்ண நமக்கு கால்குலேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு 11 அப்படிங்கிற ஸோ அதுக்கான ரிசல்ட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன பண்ணும் கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் லென்த்துக்கானது. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா
இப்போ சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதாவது டைட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர்ஸாக சேஞ்சஸ் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்தோம் அப்படின்னா சிட்டி டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னா அந்த சென்னையில் ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குது ஸ்மால் லெட்டராக இருக்குது அது என்ன நமக்கு கேபிட்டல் லெட்டர்ஸாக ஸோ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் வித் ஃபில் கேர்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது ஃபில் கேர் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு காலமில் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ஸோ அப்படின்னா அதர் கேரக்டர்ஸ் அதர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதான் பாரு, ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங் வித் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் சென்டர்டு. ஸோ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை சென்டர் பண்ணிவிட்டு, அதாவது இப்போது வந்து நமக்கு இங்கே வெல்கம் அப்படின்னு 7 லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வெல்கம் அப்படிங்கிறத சென்டர் பண்ணிவிட்டு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன பண்ணணும் நமக்கான ஸோ கேரக்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். எப்படின்னா நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வித்தை பொறுத்து இருக்கும். இப்போ ஓகேவா, 15 அப்படின்னா 15ல் 7 என்ன பண்ணு டிவைட் பண்ணு. ஸோ டிவைட் பண்ணி நம்ம 7 என்ன பண்ணணும் அப்படின்னா மிடில் போட்டுட்டு ஸோ ரிமைனிங் ஆஃப் த ஸ்பேசஸ் என்ன பண்ணணும் ஸ்டாரை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லணும். ஸ்டார் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுமா கிடையாது, நீ டாட்டட் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸோ யூஸ் பண்ணக்கூடியது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சென்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கிவன் கேரக்டர்ஸாக சென்டரில் என்ன பண்ணுறோம், கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காக சென்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் ஸோ லெட்டர்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாரு, ஸோ மம்மல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் எம்ஏ அப்படிங்கிற இதை வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எம்ஏ அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எந்த பொசிஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எம் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ 0th பொசிஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ omitting the start parameters the function start the search from the beginning. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்து என்ன ஆகும் சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரு, str1 find MA, 2 அப்படின்னா ஸோ நமக்கு 2 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 2லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போது நமக்கு 2க்கு அப்புறம் ஆஃப்டர் 2க்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா என் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது ஸ்டார்ட் பண்ணுறது செகண்ட் இதில் பாரு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் இதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 1 2ங்கிறது இந்த எம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ செகண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் எம்இ இங்கே இருக்குன்னா தேர்ட் பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தேர்ட் அப்படிங்கிற நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 2 என்ன பண்ணணும், அதாவது 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஒமிட் பண்ணிடணும். ஸோ நமக்கு ஸ்டார்ட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ணுறது 2. அப்போது செகண்ட் அப்படி இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் எம் இருக்குது. ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது எம் இருக்குது அண்ட் ஏ இருக்குது. அப்போ எம்ஏங்கிறது நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து என்ன ஆகுது நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எம்ஏ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என் பண்ணுறது என்னது 4th இண்டெக்ஸ்லேருந்து நமக்கு எண்டிங்காக வரணும். அப்போது நம்ம பார்க்கும்போது 4th இண்டெக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் 4 மைனஸ் 1 3. அப்போ 2ம் 3 தான் என்ன இருக்குது நமக்கு எம்ஏ வந்து அங்கே அசைன் ஆகிருக்கணும். அப்போது பாரு தேர்ட் பொசிஷனில் எம் இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் ஃபஸ்ட்டு 1 தேர்ட் பொசிஷன்ஸில் என்ன இருக்குது எம் இருக்குது 2 and 3 தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஸோ ஃபஸ்ட்டு பாரு நமக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ஸ் ஓகேவா, 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இருக்குது எம் இருக்குது தேர்ட் பொசிஷன்ஸில் எம் இருக்குது அண்டு அப்படின்னா எம் தான் நமக்கு என்ன ஆகும் இருக்குது அந்த பிளேசஸில். அப்போ என்ன ஆகும் நமக்கான எம்ஏ வந்து ஃபைன் பண்ணலை. அப்போ ஃபைன் பண்ணலை நமக்கு -1 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து என்ன பண்ணும் கொடுக்கும். இது நம்ம என்ன பண்ணுறோம் எண்டிங் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் 5 - 1 4 ஓகேவா. அப்போ என்ன ஆகும் 2லேருந்து 5 வரைக்கும் சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எம்ஏ. அப்போது நமக்கு என்ன ஆகுது எம்ஏ அப்படிங்கிறது எம்ஏங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் பொசிஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும் எம்ஏ வந்து தேர்ட் பொசிஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ண நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ கிவன் கேரக்டர்ஸில் ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து எந்த பொசிஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது ஸோ இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தென் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்கலாம்.